ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 25 ஜனவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 11ஆம் நாள். திதி சப்தமி இரவு 11:10 மணி வரை, பிறகு அஷ்டமி. நட்சத்திரம் ரேவதி பகல் 1:35 மணி வரை, பிறகு அஸ்வினி. யோகம் சித்தம் காலை 11:45 மணி வரை, அதன்பின் சாத்தியம். கரணம் கரசை காலை 11:58 மணி வரை, பிறகு வனசை இரவு 11:10 மணி வரை, பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பிள்ளைகள் வழியில மனசுக்கு பிடிச்ச செய்திகள் வந்து சேரும் நாளுங்க. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளா இருக்கிறதால குடும்பத்தோட வெளியூர் போறதுக்கோ அல்லது கோவில் குளம்னு போயிட்டு வர்றதுக்கோ திட்டம் போடுவீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருந்தா இன்னைக்கு பெரியவங்க முன்னிலையில பேசினா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். உங்க முகத்துல இன்னைக்கு ஒரு தனி பொலிவு தெரியும். மனசுல ரொம்ப நாளா இருந்த குழப்பம் நீங்கி இன்னைக்கு தெளிவான முடிவு எடுப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு இது ரொம்ப சிறப்பான நாள். உங்க அன்பை வெளிப்படுத்தலாம். பங்கு சந்தை அல்லது முதலீடுகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. அதுக்கான ஆலோசனைகளை நண்பர்கள் கிட்ட கேட்பீங்க. புத்திசாலித்தனமா செயல்பட்டு பாராட்டுகளை வாங்குவீங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஆனா வெயில்ல அலையறத தவிர்த்துக்கோங்க. சாயங்காலம் மேல விருந்தினர்கள் வருகை இருக்கும், அதனால வீடே கலகலப்பா மாறிடும். செலவு கொஞ்சம் கூடினாலும் அது சந்தோஷமான செலவாதான் இருக்கும். மொத்தத்துல இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஜாலியா போகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனி ஆண்டவர். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகஸ்தானம் பலமா இருக்கு. அதனால வீட்ல அம்மாவோட அரவணைப்பு கிடைக்கும். வீடு வண்டி வாகனம் சம்பந்தமா சின்ன சின்ன பராமரிப்பு செலவுகள் வந்தாலும் அதையெல்லாம் சந்தோஷமா செய்வீங்க. விவசாயிகளுக்கு விளைச்சல் நல்லா இருக்கும். கால்நடைகள் மூலமா ஆதாயம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை அசைவ விருந்து சாப்பிட்டு மகிழ்வீங்க. உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த மரியாதை கூடும். வெளியூர்ல இருந்து சொந்தக்காரங்க வருவாங்க. அவங்க மூலமா சில நல்ல செய்திகள் காதுக்கு வரும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நண்பர்கள் மூலமா ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மனசுல புது நம்பிக்கை பிறக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும், ஆனா அதை உதறி தள்ளிட்டு செயல்பட்டா வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகமாகும். ராத்திரி நேரத்துல சீக்கிரம் தூங்க பாருங்க, அப்போதான் நாளைக்கு வார தொடக்கத்தை சுறுசுறுப்பா ஆரம்பிக்க முடியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் கூடும் நாளுங்க. எதையா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு ஒரு துணிச்சலோட இருப்பீங்க. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். தொழில்ல புதுசா ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு நினைச்சா இன்னைக்கு அதுக்கு சரியான நாள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா நல்ல செய்திகள் வந்து சேரும். இணையதளம் வழியா தொழில் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டும்.
உங்க எழுத்தாற்றல் பேச்சாற்றல் மூலமா 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. கழுத்து வலி தோள்பட்டை வலி லேசா வந்து போகலாம், சரியான ஓய்வெடுத்தா சரியாகிடும். உத்தியோகத்துல இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான நல்ல தகவல் வரும். இன்னைக்கு நீங்க சுறுசுறுப்பா இயங்குவீங்க. உங்க வேகத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வெங்கடாஜலபதி. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பண வரவு தாராளமா இருக்குங்க. கைக்கு வராதுன்னு நினைச்ச பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். குடும்பத்துல உங்க சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு அந்யோன்யம் கூடும். வீட்ல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு இது ஏத்த நாள். உங்க பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். 4 பேர் கூடின இடத்துல உங்க கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். கண்ணுல ஏதாவது சின்ன தொந்தரவு இருந்தா இன்னைக்கு சரியாகிடும். ருசியான சாப்பாடு கிடைச்சு மனசு நிறையும். நகை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. வியாபாரிகளுக்கு கல்லா கட்டும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் தொழில் ரீதியா சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அபிராமி அம்பிகை. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 4. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு மதியம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால மதியம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. வீட்ல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தா கூட பெருசுபடுத்தாதீங்க. வண்டி வாகனத்துல போகும்போது நிதானம் ரொம்ப முக்கியம். முக்கியமான முடிவுகளை மதியத்துக்கு மேல வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். மதியத்துக்கு மேல நிலைமை தலைகீழா மாறிடும். ராசிநாதன் சூரியனோட நாள்ங்கிறதாலையும் சந்திரன் இடம் மாறுறதாலையும் மதியத்துக்கு மேல உங்க முகம் மலர்ச்சியா இருக்கும். காலையில இருந்த சோர்வு நீங்கி நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும். நினைச்ச காரியத்தை மதியத்துக்கு மேல வெற்றிகரமா முடிப்பீங்க. சாயங்கால நேரத்துல குடும்பத்தோட கோவிலுக்கு போவீங்க. மனசுல இருந்த பயம் விலகி தைரியம் பிறக்கும். நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. மதியத்துக்கு மேல நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். அதனால காலையில மட்டும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு காலையில பொழுது நல்ல விடியுங்க. சுப செலவுகள் மனசுக்கு சந்தோஷத்தை தரும். ஆனா மதியத்துக்கு மேல சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போறதால சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால மதியத்துக்கு மேல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்காதீங்க. மதியத்துக்கு மேல வண்டி வாகனத்துல வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும், அதை கட்டுப்படுத்திக்கோங்க. குடும்பத்துல யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காத மாதிரி இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம், நேரத்துக்கு சாப்பிடுங்க. இன்னைக்கு சாயங்காலம் வீட்லயே இருந்து ஓய்வு எடுக்கிறது நல்லது. தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்தாலே பாதி பிரச்சனை தீந்துரும். இறை வழிபாடு மனசுக்கு அமைதியே தரும். எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயக பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் கைகூடும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. நண்பர்களோட சேர்ந்து வெளியே போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு வந்து சேரும். தொழில்ல இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமா இருக்கும். எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான அறிகுறிகள் தெரியும். சமூகத்துல உங்க மதிப்பு மரியாதை கூடும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசுல ஒரு விதமான உற்சாகம் இருக்கும். சாயங்கால நேரத்துல மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திச்சு பேசுவீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஜாலியா இருப்பீங்க. தொட்டதெல்லாம் துளங்கும் நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 3. விருச்சிக ராசி அன்பர்களே,
ராசியதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் தொழில் சம்பந்தமான சிந்தனை தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. அப்பா வழியில இருந்த சொத்து தகராறுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் கூடும். சமூக சேவையில ஆர்வம் காட்டுவீங்க. 4 பேருக்கு நல்லது செஞ்சு பேர் வாங்குவீங்க. வீட்ல பெரியவங்க சொல்றத கேட்டு நடந்தா நன்மை உண்டாகும். ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகிடும். முழங்கால் வலி, கால்வலி இருந்தா அது குறையும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமா அமையும். இன்னைக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் உங்க எதிர்கால வளர்ச்சிக்கு அஸ்திவாரமா இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட நிறம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பலமா இருக்கு. அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும். அப்பாவோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். பூர்வீக சொத்து சம்பந்தமாயிருந்த வில்லங்கங்கள் விலகும். ஆன்மீக பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். தெய்வீக நம்பிக்கை இன்னைக்கு அதிகமாகும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பழைய கடனை அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. மாணவர்கள் படிப்புல கெட்டிக்காரங்கன்னு பேர் வாங்குவாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு போற முயற்சி வெற்றியடையும். பிள்ளைகள் வழியில நல்ல செய்தி வரும். தொழில்ல இருந்த மந்தநிலை மாறி சுறுசுறுப்பு உண்டாகும். புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. இன்னைக்கு நாள் முழுக்க மனசுல ஒருவித திருப்தி இருக்கும். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. நிம்மதியான மகிழ்ச்சியான நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. குறிப்பா வண்டி வாகனங்களை ஓட்டும்போது வேகம் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. மறைமுக எதிர்ப்புகள் வரலாம், ஆனா அதை சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு உண்டு. திடீர் தனவரவுக்கும் வாய்ப்பிருக்கு. இன்சூரன்ஸ் பாலிசி முதிர்வு தொகை கைக்கு வரும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. தேவையற்ற அலைச்சலை குறைச்சிக்கிட்டு வீட்ல ஓய்வெடுக்கிறது நல்லது. தொழில்ல யாரையும் முழுசா நம்ப வேண்டாம். ரகசியங்களை மனசுக்குள்ளேயே வைங்க. மனைவி வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு அமைதியா இருந்தாலே பல வெற்றிகளை ஈட்டலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு கலந்த நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 2. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சப்தமஸ்தானம் வலுவா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பிடிச்ச பரிசுகளை கொடுத்து மகிழ்விப்பாங்க. கூட்டுத் தொழில் பண்றவங்களுக்கு கூட்டாளிகள் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். வீட்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். வெளியூர் பயணங்கள் மூலமா புது அனுபவம் கிடைக்கும். பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. அங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசுல இருந்த பாரம் குறைஞ்சு லேசா உணர்வீங்க. வியாபாரத்துல புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இன்னைக்கு நீங்க எதை தொட்டாலும் அது ஜெயம்தான். சந்தோஷமா இருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் நாளுங்க. மறைமுக எதிரிகள் காணாம போவாங்க. கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழல் நிலவும்.
வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து அழைப்பு வரும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. கடினமான வேலையை கூட சவாலா எடுத்து முடிப்பீங்க. தாய்மாமன் வழியில இருந்து உதவிகள் கிடைக்கும். பொங்கல் விடுமுறை முடிஞ்சு வேலைக்கு போக தயாராவீங்க. மனசுல இருந்த பயம் போய் புது தைரியம் பிறக்கும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி நிச்சயம். யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்க வளர்ச்சிக்கு உதவும். நம்பிக்கையோட செயல்படுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.